நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு என் கூட குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள் தான் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீண்ட நாளுக்கு அப்புறம் நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக என்ன டாபிக் எடுத்துட்டு வந்திருக்கீங்க சார், தெரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா குரு அதிசார பயிற்சி பலன்களை பத்தி 12 ராசி என்பவர்களுக்கும் பார்க்கலாம். ஓகே சார். குரு அதிசாரமா என்னன்னு சொல்லிருங்க சார் ஃபர்ஸ்ட். குரு அதிசாரம் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா, சூரியனுடைய நீள்வட்ட பாதை அதிகமாக சில வருஷங்கள் குரு வேகமா நகரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அந்த வேகமா நகரும் போது பாத்தீங்கன்னா சில மாதங்கள் அவருடைய ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்வதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதுதான் அதிசாரம் சொல்லுவோம். அதிசாரம்னா வேகமா நகர்வது அப்படின்னு அர்த்தம். இப்ப பாத்தீங்கன்னா கடக ராசியில குரு இருக்காரு, அது அதிசாரமாயி சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த பயிற்சி அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி நடக்க போகுது. அதுல இருந்து அடுத்த ஜனவரி மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் சிம்ம ராசியிலே இருந்து ஒரு மினி குரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். அந்த பயிற்சிக்கான பலன்கள் 12 ராசி என்பவர்களுக்கும் கண்டிப்பா நடக்க போகுது. கண்டிப்பா சார். ஒவ்வொரு நேயர்களுக்கும் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சார். கண்டிப்பா சார். நிறைகுடம் தழும்பாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தனக்குள்ள நிறைய ஆற்றல், நிறைய அறிவு வச்சுட்டு என்ன பண்ணு தெரியாம இருக்க நேயர்கள் தான் நம்ம விருச்சிக ராசி நேயர்கள். சோ அவங்களுக்கு இந்த குரு அதிசாரம் எப்படி சார் இருக்கு? இந்த குருவின் அதிசாரம் பாத்தீங்கன்னா, இவங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல அதிசாரம் பெறாரு. இவங்க ஒரு புகழ் பெறக்கூடிய நேரம், ஒரு பதவி கிடைக்கக்கூடிய நேரம், அரசாங்கம் சார்ந்த அனைத்து விதமான அனுகூலம் ஏற்படக்கூடிய நேரம், அரசியல்ல இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்புகள், ஒரு புகழ் பெறுவதற்கான ஒரு அமைப்புகள் இருக்கு. நிறைய பண வரவுகள் இருக்கு. விருச்சிக ராசியர்களுக்கு இப்போ தேவையான விஷயம் பணம் தான். அதை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கு. அதுக்கான முயற்சிகள் செய்யலாம். கண்டிப்பா சார். எனக்கு வாழ்க்கையில பணம்லாம் இருக்கு சார், ஆனா என்னோட வாழ்க்கையில ஒரு துணையா இருக்கட்டும், காதலா இருக்கட்டும், சரிவர செட் ஆகல அப்படின்னா என்ன சார் சொல்லலாம்? இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, காதலோ இல்ல துணையோ நம்ப மாட்டாங்க. அந்த நம்பாம இருக்கிறதுனாலே கடைசி வரைக்குமே இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். என்னைக்கு நம்பிக்கையோட ஒரு காதல் செய்யறாங்களோ அவங்களுக்கு வெற்றியை கொடுத்துரும். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல நம்பிக்கையோட ஒரு துணை கூட இருந்தாங்கன்னா கண்டிப்பா அது நல்ல விஷயத்தை கொடுக்கும். அதை எல்லாமே செய்யக்கூடிய ஒரு நேரமாக இந்த அக்டோபர் மாசத்துல இருந்து இருக்க போகுது. காரணம் என்னன்னா, குருவுடைய பார்வை குடும்பஸ்தானத்துல விழுது. அப்ப கண்டிப்பா இத்தனை நாளா லவ் பண்ணிக்கிட்டே இருக்குமே, கல்யாணம் கண்டிப்பா பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான நேரமா இருக்கு. அதே மாதிரி காதலோ திருமணம் சார்ந்த விஷயங்களையும் ஒரு அந்யோன்யமான சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு அக்டோபர் மாசத்துக்கு மேல கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா சார். நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு வேலை பிடிக்கல சார், இல்ல நான் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதை இன்னும் பெருசாக்க விரும்புறேன், இல்ல இந்த பிசினஸ்ல இருந்து இன்னொரு பிசினஸ் ட்ரை பண்ணலாம், மல்டிபிள் பிசினஸ் அப்படின்னு நினைக்கிற விருச்சிக ராசினியர்களுக்கு என்ன சார் சொல்லுங்க? இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே ஒரு யூனிக்னஸ் இருக்கும். ஒரு தனித்திறமை படைத்தவர்கள், தனித்தன்மை படைத்தவர்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். அப்ப என்ன பண்ணணும்னா, இவங்களுக்கு என்ன அதிகமா ஈஸியா வருமோ அதற்கான முயற்சிகள் பண்ணாங்க அப்படின்னா பிஸ்னஸ்ல பெரிய சக்சஸ் கொடுக்கக்கூடிய நேரம். காரணம் கேட்டீங்கன்னா, 10ஆம் இடம் சொல்லக்கூடிய ஒரு தொழில் ஸ்தானம். அந்த தொழில் ஸ்தானத்துல குரு அதிசாரம் பெறும்போது என்ன கேட்டீங்கன்னா, இவங்க புதுசா ஒரு பிஸ்னஸ் வெஞ்சர் ஆரம்பிக்கிறதுக்கான நேரம். அந்த வெஞ்சர் எப்படி இருக்கணும்னா, இவங்க என்ன யோசிச்சு வச்சிருக்காங்களோ, இவங்களுடைய பேஷன் என்னவோ, இவங்களுக்கு என்ன பிடிக்குமோ, இவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை செய்யறதுக்கான ஒரு நேரம். அதை செயல்படுத்துறதுக்கான முயற்சிகள் செஞ்சா போதும். கண்டிப்பா சார். நீங்களே ஃபர்ஸ்டே சொல்லிட்டீங்க யாரையும் நம்ப மாட்டாங்க ஈஸியானு. ஸோ நான் பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், இல்லை ஏதோ ஒரு வாங்கணும்னு நினைக்கிறேன். நான் பார்ட்னர்ஷிப் எனக்கு சிறந்ததா இருக்குமா இந்த டைம்ல? இல்லை, பார்ட்னர்ஷிப் கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். பட் என்னன்னா, இவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பார்ட்னர் பதில் சொல்ல மாட்டார். அவ்வளோ கொஞ்சம் டார்ச்சர் கொடுப்பாங்க. அதனால என்னன்னா, பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாம், தப்பே கிடையாது. பார்ட்னர்ஷிப் வச்சுக்கும் போது என்னன்னா, நம்ம என்ன விஷயங்கள் செய்யறதுக்காக பார்ட்னர்ஷிப் பண்றோமோ அதை மட்டும் அதுல இருந்து வெளில வந்துடணும். தேவையில்லாத அவங்களுடைய ஃபேமிலி மேட்டர்ஸும் சரி, அவங்களுடைய பர்சனல் மேட்டர்ஸ்லையும் தலையிடாம இருந்தாங்கன்னா விருச்சிக ராசிக்கு பார்ட்னர்ஷிப் சூப்பரா செட் ஆகும். கண்டிப்பா சார். எனக்கு குழந்தையே இல்லை, நான் ஐவிஎஃப் பண்ணணும், இல்லை ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும்னா இந்த டைம்ல நான் கரெக்டா பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் வேண்டாம். கொஞ்சம் ஒரு 6 மாதம் கழித்து ட்ரை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பிறகு. இந்த டைம் ட்ரை பண்ணாங்கன்னா என்ன ஆகும்னா, ஒரு வேவரிங் மைண்டில் அவங்க அந்த ட்ரீட்மெண்ட் சரியாக எடுக்காமல் போயிடுவாங்க. அதே மாதிரி கன்சீவ் ஆனாலுமே பார்த்தீங்கன்னா, இவங்க ஒழுங்காக கவனம் செலுத்தாமல் அதில் ஏதாவது அபார்ஷன் ஆகிறதுக்கான நேரமாக இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் தள்ளி ஒரு 3 மாதம் கழித்து இல்லை ஒரு 6 மாதம் கழித்து குழந்தைக்கு முயற்சி பண்ணாங்கன்னா சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக சார். எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது, இல்லை நான் ஒரு வம்பில் இருக்கேன், நான் இந்த டைம்ல இருந்து தப்பிக்க முடியுமா? கண்டிப்பாக கடன் பிரச்சனையில் பெரிய லெவலில் பணம் சம்பாதிக்கக்கூடிய நேரம்.
அப்ப இந்த காலகட்டத்துல பணம் சம்பாதிச்சா என்ன பண்ண போறாங்க? கடன் தான் கட்ட போறாங்க. அந்த கடனை சீக்கிரமா தீர்க்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கும். இப்போ விருச்சிக ராசி என்பவர்கள் இப்ப எப்படி இருக்காங்கன்னா, கடன் இல்லாம நிம்மதியா இருக்கணும், நிம்மதியா இருந்தாவே போதும், வேற எந்த கடன் இல்லாம இருக்கும்னு நினைக்கிறாங்க. அந்த கடன் அடைப்பதற்கான ஒரு வழி இருக்கு, அதற்கான முயற்சிகள் செய்யலாம், எந்த பிரச்சனையும் வராது. கண்டிப்பா சார். இருந்தாலும் கேர்ஃபுல்லா இருக்கணும்ப்பா, நீ விருச்சிக ராசியா இருந்தா என்னென்ன விஷயங்கள் சொல்லுவீங்க சார்? கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள், முக்கியமா லவ் அஃபேர்ல இருக்காங்க அப்படின்னா அதுல கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்றது வந்து என்னன்னா, இவங்க யார் லவ் பண்றாங்களோ அவங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். இவங்க கேர்ஃபுல்லா இருந்து பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா இவங்க என்னன்னா அந்த வேவரிங் மைண்ட்லேயே இருக்கனா பிரச்சனையை கொடுத்துரும். அதே மாதிரி திருமண வாழ்க்கையில என்டர் ஆயிட்டாங்க அப்படின்னா, அந்த திருமண வாழ்க்கையில இன்னொருத்தரை நம்பி தான் வாழ்க்கை வாழணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம வாழ்க்கையை வாழணும், அவங்கள புரிஞ்சிக்கணும், அவங்ககிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு நினைச்சிட்டாங்கன்னா லைஃப் சிறப்பா இருக்கும். அதற்கான நேரமா இருக்கு, அதுக்கான முயற்சி செய்வது சிறப்பு. கண்டிப்பா சார். நீங்களும் மல்டி டேலண்டடா இருக்கிற விருச்சிக ராசியா இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி சார். வணக்கம்மா.